அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்ட்ராடே அனலைஸ் பார்க்கலாம். எந்த செக் எப்படி இருந்தால் என்ன நடக்கும். இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தால் வருத்த பண்ணுங்க. உங்கள் டெக்னிக்கல் கூட இது கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லையா இதை தவிர்த்துடுங்க. ஏன்னா யூடியூப்ல யார் கொடுக்குறது யார் சொல்றதையும் நம்பாதீங்க. முதல்ல நீங்கள் உங்கள் இதில் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்குதா அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா நம்மளுடைய தியரி முழுக்க மேக்ஸ் தான் நான் சொல்றது முழுமையாக. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் கணக்கு. அது இன்ட்ராடேவாக இருந்தாலும் ஆப்ஷன் பையிங் கிளாஸாக இருந்தாலும் சரி, பொசிஷன் கிளாஸாக இருந்தாலும் நான் வந்து மேக்ஸ் படி தான் எதையுமே செயல்படுத்துவேன். பொசிஷனில் ப்ளஸ் தியரி அது கூட காம்பினேஷனில் வரும், அதனால் அது வேறு விஷயம். ஆனால் இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்கள் பண்ணும் பொழுது முழுக்க மேக்ஸாக இருக்கும். மார்க்கெட் வந்து நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. பணம் உள்ள வந்தால் தான் மார்க்கெட் எந்த டைரெக்ஷன் உள்ள வருதோ அந்த டைரெக்ஷன் போகலாம். ஆனால் அது எல்லாமே எங்கே கண்டுபிடிக்க முடியும்னா இதில் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தை வைத்து. ஆனால் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து நம்ம என்ன பண்ண முடியும்? அதுவும் சொல்லி கொடுக்குறோம், இல்லை அது இருக்கு. அதை வைத்து நம்மளால என்ன பண்ண முடியுங்க? ஏன்னா மார்க்கெட்ல இங்க ப்ரீமியத்துல வந்து என்னன்னா டைமிங்னு ஒன்று இருக்கு. டைம் நம்மளுடைய முதல் எதிரி ஆப்ஷன் பையர் இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த எதிரி அவர் வந்து எங்க வந்து மேட்ச் பண்ணி எடுத்துட்டு போவாரு, அங்க ஆப்ஷன் மார்க்கெட்டுடைய பிரைஸை வச்சு அவர் என்ட்ரி கண்டிப்பா எடுத்துட்டு போக மாட்டாரு. அப்படிங்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி இல்லையா உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா அங்கே போய் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியாமல் மட்டும் தயவு செய்து யூடியூப்பை பார்த்தா அதை பார்த்து இதை பார்த்து மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி கால்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரி கொடுக்குறாங்க யாராவது அப்படின்னா அதெல்லாம் நம்பி வாங்கி பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியணும், அதை செய்யணும். இல்லையா இதை தவிர்த்துடுங்க. மார்க்கெட்லேயே இருக்காதீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கான இன்ட்ராடே லெவல் பார்க்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே. நம்மளுடைய தாரக மந்திரம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஸ்லோகனே அதுதான். என்னுடைய இதுக்கு இருக்கும், திங்கட்கிழமை ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. என்னுடைய ரூல், திங்கட்கிழமை ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. இது வெரி இம்பார்ட்டன்ட். இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுடைய சக்சஸ் வந்து எப்படி இருக்குன்றது மட்டும் பாருங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு லெவல் நம்ம பார்க்கலாம். 24,800 கால் புட்டு. 178 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிப்டி அப் சைடு, 178 ரூபாய்க்கு மேல இருந்தா நிப்டி டவுன் சைடு. அப்போ இங்க வரும்பொழுது உங்க முடிவை நீங்க எந்த பக்கம்னு எடுத்துக்கோங்க, யுவர் சாய்ஸ். நான் மார்க்கெட்டுடைய இதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நிப்டி அப் சைடா டவுன் சைடா எங்க போய் முடிவு எடுக்கும் அப்படிங்கிறது சொல்றேன். அப்போ இங்க வரும்பொழுது இதுக்கு கீழே இருக்கா மேல இருக்கா அப்படிங்கறதெல்லாம் எதை வைத்து நீங்க ஃபைன் பண்ணணுமோ கண்டுபிடிச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் ஃபால்ஸா நிற்கும், சும்மாவே கீழே நிற்கும், டக்குனுங்கிறது அப்படியே ஏறிடும். ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். தெரியாம மொத்த சஸ்டைன்னா ஏதோ சரி 170 ரூபாய்க்கு மேல இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்படி கிடையாது. அதுல ஃபால்ஸா நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. அது மட்டும்தான். ஏன்னா எல்லாருக்கும் காமன் ரூல்ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்ப நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க. அந்த ட்ராப்ல நம்ம விழுந்துடக்கூடாது. அதுக்கு ஏற்றாற்போல வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.